நம்முடைய தற்போது உளவியலாளர் திருமிகு சரண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருமிகு சரண்யா. கோவை சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒட்டுமொத்தமா பாலியல் சம்பவங்கள் அப்படிங்கிறதே நம்மளோட மனநிலையை வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் இது போன்ற சம்பவங்கள்ல சின்ன பிஞ்சு குழந்தைகள் பலியாகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை எப்படி அணுகணும்? குழந்தைகளுக்கு தவறான தொடுதல் தொடர்பான விழிப்புணர்வு அப்படிங்கிறத தாண்டி வேற என்னென்னலாம் இதுல சேர்க்கப்படணும், என்னென்னலாம் பெற்றோர் விழிப்புணர்வா இருக்கணும்? உங்களோட பார்வை என்ன? நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும் போது அதுல சம்பந்தப்பட்ட அந்த அக்யூஸ்ட் 95% அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருப்பார். ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அப்படித்தான் அந்த குழந்தைய டீசென்சிட்டைஸ் பண்ணி எந்த ஒரு வன்கொடுமையிலுமே அவங்க ஈடுபடுத்துவாங்க. அப்படித்தான் அந்த குழந்தை பாதிக்கப்படும். நான் பார்த்த இத்தனை வருஷத்துல பார்த்த அத்தனை கேசஸுமே அப்படிதான், நம்ம நியூஸ்ல பார்த்திருக்க கேசஸுமே அப்படிதான். இதுல பெற்றோர்கள் குழந்தைகளை வெளியிலேயே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். நம்ம குழந்தைகள் செல்போனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, வெளியில போய் விளையாட விடுங்க அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்டா எவ்வளவோ நாங்க சொல்றோம். ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது ஒரு அம்மாவா எனக்குமே பதறுது சார். எப்படி குழந்தைகளை வெளியில நம்பி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம். பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா பிள்ளையில? அந்த அம்மா அப்பாக்கு வீட்டுல வேலை இல்லையா? ஆனால் இப்படி சம்பவங்கள் நடக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளை கண்காணிப்போடு வெளியில விளையாட விடுறது முதல்ல ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குழந்தைகள்கிட்ட உடனே எடுத்த உடனே இப்படி ஒரு குற்றத்துல ஈடுபட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அதிகப்படியான பாசமாவோ அதிகப்படியான தொடுதல் சம்பந்தப்பட்ட ஒரு பாசத்திலயோ டச் ரிலேட்டட் அஃபெக்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்வாங்க. சோ உங்க குழந்தை கிட்ட நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அம்மா அப்பா இருக்கும் போது ஒரு நபர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அம்மா அப்பா இல்லாதப்பையும் அதே நபர் அதே மாதிரி நடந்துக்கணும். இல்ல அம்மா அப்பா இல்லாதப்போ அவங்க அதிகப்படியா பாசமா இருக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, தொடுறாங்க அப்படின்னா அம்மா அப்பாட்ட சொல்லு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பெரிய வெப்பனா யூஸ் பண்றது பிளாக்மெயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். எவ்வளவு தைரியமான ஒரு குழந்தையா இருந்தாலும் உங்க அம்மாவை ஏதாவது செஞ்சிடுவேன், உங்க அப்பாவை ஏதாவது செஞ்சிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த குழந்தை தன்னையும் பாதுகாக்க நினைக்கும், தன்னோட அப்பா அம்மாவையும் பாதுகாக்க நினைக்கும். இதுதான் இந்த மாதிரி குற்றங்களுக்கு அடிப்படை காரணமா நான் பாக்குறேன். சோ உங்க குழந்தைகிட்ட நீங்க முக்கியமா சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், அம்மா அப்பாவை யாருமே எதுவுமே செய்திட முடியாது, நாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், எதுவா இருந்தாலும் தைரியமா அம்மாட்ட சொல்லுடா, அப்பாட்ட சொல்லுடாமா, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் செய்யக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணோம்னா, ஈரட்டவலை மடிச்சு நீ வெளியில காய போடல, பெட்லயே போடுற, நீ எப்ப பார்த்தாலும் டிவி ரிமோட் போட்டு கீழே போட்டு உடைக்கிற, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பெருசா ரியாக்ட் பண்ணா அந்த குழந்தைகிட்ட நடக்கக்கூடிய பெரிய குற்றங்களை பத்தி குழந்தை உங்கள்கிட்ட சொல்லாது. சோ இமோஷனலி அவைலபிள் பேரண்ட், குழந்தை ஒரு பேசக்கூடிய ஒரு நபரா பேரண்ட்ஸ் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். குழந்தை பேசக்கூடிய ஒரு நபரா, எமோஷனலி அந்த குழந்தையை காயப்படுத்தாம பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது, குழந்தைகளையே கொல்ற அளவுக்கு ஒரு மனிதனை வக்கிரமான ஒரு மோசமான மனநிலைக்கு நகர்த்துறது எது? இது மாதிரியான மனிதர்களை குழந்தைகள் எப்படி அடையாளம் காண்றது? பெற்றோர் எப்படி முதல்ல இந்த மாற்றங்கள்லாம் வச்சு எப்படி அடையாளம் காண்றது? சுற்றி இருக்கிறவங்களே இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், உங்க குழந்தைகிட்ட அம்மா அப்பா இல்லாதப்போ அதிகப்படியா கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நாட் ஓகே. அது கண்டிப்பா ஓகே கிடையாது. அம்மா அப்பா இல்லாதப்பையும் நார்மலான ஒரு அஃபெக்ஷன் அண்ட் கேர் கொடுக்கறவங்களா இருந்தா போதுமானது. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி அத்தனை நபர்கள் இல்லையே, இப்ப ஏன் இவ்வளவு பேர் இவ்வளவு வக்கரமா மாறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா போதை பழக்கங்கள் அதிகமா இருக்கிறது ஒரு காரணம். அவங்க பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா காண்பிக்கப்படுறது ஒரு காரணம். ஒரு காலத்துல சார் இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பான் ரிலேட்டட் கான்டென்ட் பாக்குறவங்களை தேடி தேடி பிடிச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டை பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி புத்திகள் நிறைய அதிகமா வரும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை அவங்களோட ஐபி அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 years பேக்
தேடி தேடி பிடிச்சு நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா போக்சோல அதுக்குன்னு தனியா செக்ஷன் இருக்கு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி செக்ஷுவல் வீடியோஸை பாக்குறவங்களை ஐடென்டிஃபை பண்றது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிகரிக்கணும்னா அரெஸ்ட் பண்றது அதிகரிக்கணும், அவங்கள மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நிறைய அதாவது பிரிவென்டிவ் ஆக்ஷன் நிறைய எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் குழந்தைகளுக்கே அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி உன் வாழ்க்கையை நீயே பாத்துக்கோ, இனிமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லா பேர்டனும் குழந்தைக்கே போகுது இல்லையா? ஆனா இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் சுத்தி திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய போக்சோ கேசஸ்ல நல்ல ஜட்மெண்ட்ஸ் வருது சார். இந்த ஜட்மெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல உங்களை மாதிரி பிரசன்ட் மீடியா எடுத்துட்டு போய் வெளியில சொல்லணும். இந்த அரெஸ்டோட இல்லாம நிறைய ஜட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லணும். சில ஆண்டுகள் முன்னாடி இதே மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு கேஸ் ராஜஸ்தான்ல நடந்தது. இதே மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்டு, ஆனா அதுல வந்து செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் மர்டர் இருந்தது. இதுல இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல. அந்த கேஸ்ல ஒரே மாசத்துல அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இந்த மாதிரி விரைவான நீதி கிடைக்கும் போது இன்னும் இதுக்கான அவேர்னஸ் நிறைய போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா விரைவான நீதி கிடைக்கிறதும் தவறுகளை குறைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது போறையான சம்பவங்கள்ல பாதிக்கப்படுறவங்க அந்த பெற்றோர், அது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார் ஒரு கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. கோவை சிறுமி சம்பவத்துல கூட விடிய விடிய போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இப்பதான் அந்த போராட்டம் சற்று ஓஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்கள அரசு எப்படி கையாளணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான உளவியல் ரீதியான சிகிச்சைகள்லாம் தேவைப்படும்? முதல்ல அவங்களுக்கு இந்த கேஸ் அடுத்து எப்படி எப்படி நகரும், இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைய முதல்ல அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். இறந்து போன குழந்தைய திரும்ப கொண்டாந்து கொடுக்க முடியாதுமா, அவங்களோட அழுகதான். அது எப்படி அந்த காயத்தை வந்து ரணத்தை வந்து நம்மளால ஆத்த முடியும்? அழுதுதான் ஆகுவாங்க. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆனா இதுல பாதிப்புக்கு உள்ளாக்கியவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பேரண்ட்ஸ்க்கு வரணும். இந்த சிஸ்டம்ல அடுத்த எஸ்ஓபில என்னென்ன நடக்க போகுது, எப்படி இந்த மெடிக்கலி இது என்ன நடக்கும், கோர்ட்ல என்ன நடக்கும், போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த சிஸ்டம் பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களுக்கான அந்த நம்பிக்கை வந்ததுன்னா பரவாயில்ல, எனக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போதைக்கு நமக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா this is a trauma, போஸ்ட் ட்ராமா ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கான கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்க, குழந்தைகளுக்கு எதிரான இந்த மாதிரியான வன்முறைகளை தடுக்க அரசு இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சட்டங்களை எந்தெந்த மாதிரி எல்லாம் மாத்தணும், பள்ளி கல்லூரி அளவுல, அலுவலகங்கள் அளவுல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? போக்சோ சட்டமா இருக்கட்டும், ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டா இருக்கட்டும், இல்ல இப்போ பிஎன்எஸ்ல மர்டர் ரிலேட்டட் செக்ஷன்ஸா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்கிற சட்டங்கள் ஆக்சுவலி நல்ல சட்டங்கள். இதன்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தாலே உண்மையா நிறைய பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இதுல அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை வெளியில வந்து பேசாததுக்கு காரணம், ஐயோ என்கிட்ட எவிடன்ஸே இல்லையே, இங்க கேமராவே இல்லையே, நான் சொல்றது வந்து யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைக்குது. போக்சோல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த அக்யூஸ்ட். குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதுமானது, குழந்தை வாய் திறந்து பேசினா போதும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குழந்தைகளுக்கே தெரியாது. ஸ்கூல்ஸ்ல வெறும் நம்ம சப்ஜெக்ட்ஸை மட்டும் சொல்லி கொடுக்கறத தாண்டி, இன்னைக்கு மாரல் சயின்ஸை சொல்லிக் கொடுங்கன்னு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு உளவியல் தெரியணும், குழந்தைகளுக்கு சட்டங்கள், அவங்க சம்பந்தப்பட்ட சட்டங்கள் குழந்தைகளுக்கு தெரியணும், டீச்சர்ஸுக்கு தெரியணும், பேரண்ட்ஸுக்கு தெரியணும். இதுக்கான அவேர்னஸ் அரசாங்கம் உண்டு பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் முதல்ல செய்யணும். சார் இதுல வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் செகண்டரி. ஆனா ஒரு போக்சோ கேஸ்ல இல்ல ஒரு மர்டர் கேஸ்ல இந்த மாதிரி இருந்து ஒரு குடும்பத்தால மீண்டு வரவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஆறா ரணம். அது அவங்க கோ த்ரூ பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் எல்லாம் திரும்ப திரும்ப ஏன் இதுல வந்து வேலை பார்க்கிறோம் அப்படின்னா, இது நடக்க வேண்டாம், இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சோசியல் மீடியாவா த்ரூ இப்போ சிஎம் சார் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாருன்னு எல்லா குழந்தைகளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வாய் திறந்து இதை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசினா அது ஒரு பெரிய அவேர்னஸா போய் சேரும். சோ இந்த மாதிரியான அவேர்னஸ் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா போய் சேரணும். இந்த மாதிரி தப்பு பண்ணா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற பயம் தவறு செய்பவர்களுக்கு வரணும்.
இப்போ கோவை சிறுமியோட இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரரே இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா இந்திய சமூகங்களை பொறுத்த வரைக்கும் உறவு முறையை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரங்களையும் மாமா, அண்ணன், அத்தை அப்படின்னு அழைக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம். மாமா தானே, கூட போயிட்டு வா அப்படின்லாம் அனுப்பி வைப்பாங்க. அதை எப்படி கையாளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணுமா? யாரையுமே கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். நான் நம்ம நீங்க சொல்ற மாதிரி உறவுக்காரங்க மாதிரி தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பாக்குறோம், கூட வேலை செய்யறவங்களை பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது இப்ப அந்த அப்பாவுக்கே இவர் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். அவ்வளோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நேற்று மாலை வரைக்கும் அவங்க அப்பா கூட சேர்ந்து அவரும் குற்றவாளியை தேடி இருக்கிறாரு. இதுல என்னன்னா பெருசா அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுமா. அப்போ உங்களோட குழந்தைகளோட உலகம் எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு செக்யூரா அவங்க இருப்பாங்க. அந்த சின்ன உலகத்துக்குள்ள அவங்க சந்தோஷப்பட்டா போதும். இன்ஃபேக்ட் உளவியல்ல நாங்க என்ன சொல்லுவோம், 7 வயதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வெளியில இருக்கிற நபர், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்த உடனே குழந்தை போ மாமா மடியில போய் உட்காரு, மாமாட்ட பேசு, அந்த குழந்தை போகாது, பின்னாடி போகும் இல்லையா? அது ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி. அது இருக்கணும், அதுதான் நார்மல். அந்த குழந்தைய புஷ் பண்ணி போ, பரவாயில்ல போய் பேசு, மாமா தானே, இவங்க தானே, அவங்க தானே, போய் பேசுன்னு புஷ் பண்ணாதீங்க. அந்த குழந்தை என்னைக்கு அதோட அந்த பிலீஃப் சர்க்கிளை விரிவுபடுத்துதோ அப்ப மத்தவங்களோட தானே பேச ஆரம்பிக்கும். நீங்களா சின்ன குட்டி குழந்தைகிட்ட போய் பரவாயில்ல போன்னு சொல்றது, அவ யாருக்கிட்டுமே போயிடுவா, நல்ல சந்தோஷமா பேசுவான்னா இந்த காலத்துல அதை நம்ம அப்படி எடுத்துக்கவே முடியாது. குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேற வழி இல்லைங்க. எனக்கும் இது சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இத அரசாங்கத்திலயுமே எவ்வளவுதான் பண்ண முடியும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல இருக்க நம்ம பிள்ளைகளை, குட்டி குழந்தையில நம்ம கண்டிப்பா காப்பாத்திக்கணும். அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன், இனிமே அவனே தன்னைத்தானே பார்த்துப்பான், ஒரு போல்டு ஃபெலோ, ஒரு போல்டு கேர்ள் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. அவங்களோட உலகத்தை சின்னதா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் பாதுகாக்கணும். நிச்சயமா திருமதி சரண்யா, பல்வேறு பயனுள்ள விஷயங்களை, விழிப்புணர்வான விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி.